நாகா அத்தியாயம் 9. ஊர் தலைவரின் வீடு. கட்டிலில் மல்லாந்து படித்தபடி எதையோ தீவிரமாக சிந்தித்து கொண்டிருந்த வடுகனின் அருகில் வந்து நின்றான் மகன் முத்துக்காலை. எப்போ? என்னாடா? ராஜாயி அம்மன் கோயில் பூசாரி செங்கையா பொழுசாய நம்ம வீட்டுக்கு வாராராம். திருவிழாவுக்கு நாள் குறிக்க தாத்தா சோசியர்கிட்ட போயிட்டு வந்துடலாம்னு ஆள் அனுப்பி உங்ககிட்ட சொல்ல சொன்னார். சரி வரட்டும், நீ போ. அவர் கூட போக போறியாப்பா? பிறவு வேணாம்ப்பா, நீ போகாத. அந்த ஆள் இனிமேல் கோயில் விஷயமா எங்கே போனாலும் அந்த நாகவல்லியவே கூட்டிக்கிட்டு போகட்டும். அவளுக்கு தானே அங்கே எல்லா மரியாதையும், ஆவேசமாய் சொன்னான் முத்துக்காலை. ஏலே, இப்போ என்னடா சொல்ல வர? நம்ம ஊர் திருவிழாவுக்கு நாள் குறிக்க ஊர் தலைவருங்கிற முறையில் நான் தானே போயாகணும். நீ தேன்பா ஊரு நம்ம ஊர் மக்கள்னு சொல்லிக்கிருக்க. ஆனால் இவங்க யாருமே உனக்கு பக்கபலமாக இல்லையே. நீயா நாகவல்லியான்னு பார்த்தா எல்லாரும் அவ பக்கம் தானப்பா நிற்கிறாங்க. அதனால தான் சொல்கிறேன், இனிமே இந்த ஊர்க்காரியம் எல்லாத்தையும் அவளே செய்யட்டும். நீ எதுலையும் தலையிடாதப்பா. சட்டென கட்டிலில் இருந்து எழுந்த வடுகன் எதிர்பாராத நொடியின் முத்துக்காளையை பலார் என அறைந்தார். எப்போ, எதுக்கு பாப்ப என்னைய அடிக்கிற? உன் கௌரவத்துக்கு ஒரு பங்கமும் வந்துடக்கூடாதுன்னு தானே இந்த மாதிரி சொல்கிறேன். ஆமாம், நல்லதுக்கு தான் சொல்கிறேன். அப்படியே இடிச்சேன்னா தெரியும் செய்தி. உன் பேச்சை கேட்டு ஊர் விவகாரம் எதுலையுமே தலையிடாமல் இருந்தேன்னு வையி, பெயரளவில் மட்டும் ஊர் தலைவராக இருக்கிற என்கிட்ட இருந்து அந்த கௌரவத்தையும் பிடுங்கி அவகிட்டையே கொடுத்துருவானுங்க இவனுங்க. என்ன சொல்கிற? நாகவல்லியே தலைவி ஆகிரட்டுமா? சொல்லுடா. ஆமாம் போ, இந்த ரீதியில் நான் யோசிக்கவே இல்லை. நான் போனதுக்கு பிறகு நீதேன் ஊர் தலைவன். இப்போலேருந்தே இந்த மாதிரி எல்லா பக்கமும் யோசிக்க பழகிக்கிறணும், சரியா? என்ன சொன்ன? உனக்கடுத்து நான் தான் ஊர் தலைவனா? வாய்ப்பே இல்லை. என்னடா நம்ம முத்து இந்த மாதிரி பேசுகிறானேன்னு நினைக்காதப்போ. என்னால் உன்னை மாதிரி பேருக்கு மட்டும் தலைவனாக இருக்க முடியாது. அந்த நாகவல்லியை கொண்டாடுற இந்த ஊரில் பேருக்கு மட்டும் தலைவனாக என்னால் குப்பை கொட்ட முடியாது. அப்படி ஒரு நிலைமை வரும்போது நான் இந்த ஊரில் இருக்க மாட்டேன். மகன் பேசுவதை எந்தவித சலனமும் இல்லாமல் கேட்டுக்கொண்டிருந்தார் வடுகன். என்னப்போ அப்படி பார்க்குற? கொஞ்சம் யோசிச்சு பாரு. என் பாட்டன் தலைவராக இருந்தப்ப அவருக்கு இங்கே எப்படி மரியாதை இருக்கும்? நீயும் இப்போ அவரை மாதிரி தலைவராக நீ இருக்க. ஆனால் அதே மரியாதை இப்போ உனக்கு இருக்கா? இல்லை, இதுக்கெல்லாம் யாரு காரணம்? அந்த நாகவல்லி. என்னைய விட அவளுக்கு ரொம்ப சிறு வயசுதேன். உனக்கு பிறகு என் காலத்திலையும் கோயில் முறைமை, முதல் மரியாதை எல்லாத்துலேயும் அவ கைதேன் ஓங்கி இருக்கும். நீ தலைவனாக இருக்கிற வரைக்கும் உன் கூட ஒரு நல்ல சேவகனாக இருந்துட்டு அதுக்கப்புறம் பேசாமல் என் பொண்டாட்டி பிள்ளையை கூப்பிட்டுக்கிட்டு வெளியூருக்கு ஏய் பாய்ந்து வந்து அவன் கழுத்தை இறுக்கி பிடித்தார் வடுகன். கண்களில் கடல். அந்த வயதிலும் அவரது பிடி இரும்பாய் மாறி முத்துக்காளையின் கழுத்தை இறுக்கியது. ஐயோ ஏங்க, என்னங்க இது? நம்ம மவனை என்ன செய்றீங்க? விடுங்க அவனை விடுங்க. எங்கிருந்தோ ஓடி வந்து அவரது மனைவி செங்கி அலறிக்கொண்டே அவரது கையை எடுத்துவிட முயல அதற்கு இடம் கொடுக்காமல் அவரே தன் பிடியை விட்டார். தன் தொண்டையை தடவிக்கொண்டே லொக் என இருமினான் முத்துக்காளை. நீ இருசாமி, நான் போய் தண்ணி கொண்டு வரேன். வேகமாய் ஓடி தண்ணீர் கொண்டு வந்து கொடுத்தார் செங்கி. சிவந்து போன மகனின் கழுத்தை பார்த்ததும் செங்கியின் கண்களில் இருந்து கண்ணீர் வழிந்தது. ஏங்க, எதுக்கு இப்படி கோட்டிக்காரத்தனமாக செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க? தவமிருந்து வரமிருந்து ராஜாயி ஆத்தா கோயில் வாசல்ல மண் சோறு தின்னு ஒவ்வொரு வீட்டிலையும் மடிப்பிச்சை எடுத்து எண்ணற்ற வேண்டுதல்களை நிறைவேற்றி நானே ஒத்த மகனை பெற்று வச்சிருக்கேன். அவனை கழுத்து நெரிச்சு கொள்ள பார்க்குறீங்க? இந்தா என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சுன்னு தெரியாமல் உடனே மூக்க சிந்திக்கிட்டு வந்திருப்பியா? அவன் என்ன பேச்சு பேசினான்னு தெரியுமா? நான் செத்து போனதுக்கு பிறகு இந்த ஊரில் இருக்க மாட்டானாம். கல்யாணம் பண்ணிக்கிட்ட பிள்ளையை கூப்பிட்டுக்கிட்டு வெளியூருக்கு போயிடுவானாம். இந்த ஊரை விட்டுட்டு எங்கே போவான்? அதுவும் எதுக்கு போகிறேன்னு சொல்கிறேன்னு தெரியுமா? அந்த நாகவல்லிக்கு பயந்து. இப்போ சொல்லு, இவனை நான் கழுத்தை நெரிச்சதில் என்ன தப்பு? தப்பே இல்லைங்க. இல்லை கோட்டிக்கார பையலே, அவர்கிட்ட எதுக்குடா ஊரை விட்டு போக போகிறேன்னு சொன்னேன். பிறந்த ஊரையும் பழகின மக்க மனுஷர்களையும் விட்டுப்புட்டு எங்கடா போவேன்? ஏமோ நிப்பாட்டு. நான் ஒன்றும் அந்த நாகவல்லிக்கு பயப்படலை. அவளை ஜெயிச்சு இந்த ஊரில் நம்ம பழைய பவுசை கொண்டுட்டு வர முடியும்னு எனக்கு நம்பிக்கை இல்லை. ஒரு காலத்தில் மகராசன் மாதிரி வாழ்ந்த குடும்பம் நம்ம குடும்பம். என் பாட்டன் கட்டின ராஜாயி அம்மா கோயிலில் இன்னைக்கு வேற ஒருத்திக்கு முதல் மரியாதை நடந்துக்கிட்டு இருக்கு. எங்கள் அப்பனுக்கே இந்த நிலைமைனா என் காலத்தில் எப்படி இருக்கும்? இந்த ஊரில் நான் இருந்தால் ராசா மாதிரி இருக்கணும். இல்லாட்டி நிறுத்துடா. ராசா மாதிரி வாழணும்னு சும்மா சொல்லிக்கிட்டே இருந்தா ஆச்சா? அதுக்கு நீ என்ன செய்யணும்? அவளை கீழே இறக்கி விட்டுட்டு நம்ம மேலே வர்றதுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்குது. அந்த நாகவல்லி மேலே ஊர் மக்களுக்கு ஏற்பட்டு இருக்கிற நல்ல பேரை கெடுக்கணும். அது எப்படிங்க முடியும்? எந்த பலனையும் எதிர்பார்க்காம வைத்தியம் பார்த்து நிறைய பேரோட விசக்கடியை குணமாக்குறான்னு இந்த ஊர் பயலுக எல்லாரும் அவளை உச்சாணி கும்பலில் ஏற்றி வச்சிருக்காங்க. கோபத்தில் குமுறினால் செங்கி. முடியும் செங்கி, அதை பற்றி தான் நிம்பிட்டு நேரம் யோசிச்சேன். என்னப்பா சொல்கிற? முத்துக்காலை ஆர்வமாக கேட்டான். ஆமாம், சொல்கிறேன். சொன்னவர் தன் மனைவியிடம் திரும்பினார். செங்கி, வீட்டிலையும் தோட்டத்து பக்கமாகவும் இப்போ யாரும் இல்லைல்ல, ஒருக்கா போய் நோட்டம் பார்த்துட்டு வந்துடுறியா? யாரும் இல்லைங்க. இப்போதான் எல்லாருக்கும் மரக்காவல் அரிசி அளந்து கொடுத்துட்டு வந்தேன். கடைசியாக வேம்பும் ஐயனாரும் தான் போனாங்க. கதவை சாத்தி போட்டுத்தேன் வந்தேன். நீங்கள் முதல்ல என்ன ரோசனை செஞ்சீங்கன்னு சொல்லுங்கள். அந்த நாகவல்லி வீட்டில் பெரிய பாம்பு புத்தொன்று இருக்குதாம். என்னங்க சொல்கிறீங்க?
பாம்பு புத்தா? ஒரு விச ஜந்துவை வீட்டில் வளர்க்குறாளா? ஆமாம், அந்த விச ஜந்துவை வச்சுத்தான் அவளை இந்த ஊரை விட்டே விரட்ட போகிறேன். வடுகன் தன் திட்டத்தை விவரிக்க ஆரம்பித்தார். தொடரும். நாகா பார்ட் 10. அந்த பிரபலமான பார்க்கில் பிஸியான அதிகாலை நேரம். வியர்க்க விறுவிறுக்க 6 ரவுண்ட் ஜாகிங் செய்து முடித்த அந்த திடகாத்திரமான இளைஞன் பார்க்கின் உள்ளேயே ஒரு ஓரமாக இருந்த அந்த பாஸ்கெட் பால் மைதானத்தில் பல்வேறு விதமான எக்ஸசைஸ்களை செய்து கொண்டிருந்த கூட்டத்தில் ஒரு இடத்தை தேர்வு செய்து அங்கு போய் நின்று வார்ம் டவுன் செய்ய ஆரம்பித்தான். மும்முரமாய் 5 நிமிடங்களை கரைத்திருந்த போது அவனுக்கு மிக அருகாய் பின்பக்கமிருந்து என ஒரு சத்தம். வேகமாய் திரும்பினான். அவள் நின்றிருந்தாள். குட் மார்னிங் சின்னு. லேசாய் புன்னகைத்து அவளை கண்டவுடன் பட்டென முகத்தை எதிர் திசையில் திருப்பிக் கொண்டான் அவன். நீ எதுக்கு இங்கே வந்த? நான் தான் நேத்தே நமக்குள்ளே எல்லாம் முடிஞ்சு போச்சுன்னு சொல்லிட்டேன்ல. நம்ம 2 பேரும் சேர்ந்து தானே கல்யாணம் பண்ணிக்கணும்னு முடிவெடுத்தோம். இப்போ பிரியணும்னு நீ மட்டும் முடிவெடுத்தா எப்படி சின்னு? அப்படி என்ன என் மேலே உனக்கு கோபம்? காலங்காத்தாலேயே கடுப்பு ஏற்றிக்கிட்டு போடி இங்கிருந்து. உன்னை யார் இங்கே வர சொன்னா? சன்னக்குரலில் எரிச்சலாய் சொல்லிவிட்டு அங்கிருந்து நகர ஆரம்பித்தான் அவன். அவன் கையை பிடித்து நிறுத்தினாள் அவள். ப்ளீஸ் சின்னு, பொது இடத்துல இதெல்லாம் வேண்டாமே. என்ன பேசுறதா இருந்தாலும் நம்ம மட்டும் தனியாக இருக்கிற இடத்துல வச்சு பேசு. நேற்று நமக்குள்ள சண்டை வந்ததுலேருந்து அழுது அழுது கண்ணெல்லாம் ஒரே எரிச்சல். ராத்திரி பூராவும் என்னால் தூங்கவே முடியல. இதை சொல்லி கொண்டிருக்கும் போதே அவளது கண்கள் கலங்க. சரி, இங்கே நின்று அழாத, காரில் போய்கிட்டே பேசலாம் வா என்றாள் சின்னு தனிந்த குரலில். அவன் முன்னே நடக்க அவளும் பின்தொடர்ந்தாள். இருவரும் பார்க்கை விட்டு வெளியேறி ரோட்டில் அந்த மரத்தடியில் நின்றிருந்த அவனுடைய காரை அடைந்தனர். வா உள்ளே ஏறு. அவளுக்கு முன்பக்க கதவை திறந்து விட்டான். அவள் ஏறி உட்கார கதவை சாத்திவிட்டு சுற்றி வந்து டிரைவிங் இருக்கையில் அமர்ந்து காரை கிளப்பினான். இப்போ சொல்லு, இவ்வளோ ஏர்லி மார்னிங் எதுக்காக என்னை பார்க்க வந்த? சாரி சின்னு, நேற்று நடந்த சண்டையில் முழு தப்பும் என் மேலே தான். என்னை மன்னிச்சிடு. நோ வே. நேற்று உன்னால் நான் ரொம்ப ஹர்ட் ஆகிட்டேன். இனிமேல் என்னால் உன்கிட்ட முன்ன மாதிரி அன்பாக பழக முடியாது. அப்படி ஒரு போலியான வாழ்க்கையை என்னால் வாழ முடியாது வர்ஷினி. லெட்ஸ் எண்ட் திஸ். சின்னு ப்ளீஸ், நான் தான் மன்னிப்பு கேட்குறேனே, எனக்கு இன்னொரு சான்ஸ் தரமாட்டியா? என்னால் முடியாது வர்ஷினி. அவன் சொன்ன அந்த நொடியில் வர்ஷினியின் தொண்டையில் இருந்து பெரிய கேவல் ஒன்று புறப்பட்டது. முகத்தை மூடிக்கொண்டு அழ ஆரம்பித்தாள். அவளது அழுகை கோபத்தின் உச்சியில் இருந்த சின்னுவை கொஞ்சம் கொஞ்சமாய் கரைக்க ஆரம்பித்தது. ஒரு 5 நிமிடங்கள் தான். தன் கோபத்தை வென்ற சின்னு காரை ரோட்டோரமாய் நிறுத்தினான். முகத்தை மூடியிருந்த அவள் கைகளை மெல்ல எடுத்தான். சரி விடு, அழாத. நீ செஞ்ச காரியத்தை என்னால் ஈஸியாக எடுத்துக்க முடியலை. அதான் கொஞ்சம் கோவப்பட்டு அதிகமாக வார்த்தைகளை விட்டுட்டேன். இல்லைடா, என் மேலே தான் தப்பு. லவ்வர்ஸ்க்கு நடுவில் யாரையும் அலோவ் பண்ணக்கூடாதுன்னு நீ அடிக்கடி சொல்லிகிட்டே இருப்ப. ஆனால் நான் தானே அதை கேட்காம உன்னை பற்றி என் ஃப்ரெண்ட் நிஷா கிட்ட சொன்னேன். உன் பேச்சை கேட்காம இருந்ததே முதல் தப்பு. அந்த நிஷா வாயை வச்சுக்கிட்டு சும்மா இல்லாமல் தேவையில்லாமல் உன்னை பற்றியும் உன் கேரக்டர் பற்றியும் உன் ஆஃபீஸில் விசாரிச்சு. சரி விடு, நான் அடிக்கடி உன்கிட்ட என்ன சொல்வேன்? நடந்தது நினச்சி எப்பயுமே புலம்பக்கூடாது. அது தேவையில்லாத ஒன்று. அது எனக்கு பிடிக்காத விஷயமும் கூட. பேச்சை நிறுத்திய சின்னு வர்ஷினியின் கண்ணீரை துடைத்தான். சற்று இடைவெளி விட்டுவிட்டு மீண்டும் தொடர்ந்தான். உன்னை மட்டும் குறை சொல்லக்கூடாது. நானும் இதை இவ்வளோ பெரிய விஷயமா ஆக்காமல் கொஞ்சம் லூஸில் விட்டுருக்கலாம். ஐ ஆம் சாரி சின்னு. இல்லை, உனக்கு கோபம் வந்ததெல்லாம் கொஞ்சம் கூட தப்பே கிடையாது. இந்த 2 இயர்ஸில் இது மாதிரி ஒரு சண்டை நமக்கு வந்ததே இல்லை. எல்லாத்துக்கும் காரணம் அந்த நிஷா தான். இனிமேல் அவகிட்ட பேசவே கூடாதுன்னு ஒரு சபதம் மாதிரி முடிவெடுத்திருக்கேன். டோன்ட் பி சைல்டிஷ். இதுதான் எனக்கு பிடிக்கல. இனிமேல் இந்த மாதிரி செய்யாத. அவன் ஏதோ உன் மேலே இருக்கிற அக்கறையில் அந்த மாதிரி பண்ணிட்டான். அதுக்கு எதுக்கு பேசவே கூடாதுன்னு நினைக்கிறேன்? ஆமாம், பெரிய அக்கறை. இதுக்கு பேர் அக்கறை இல்லை சின்னு, கைண்ட் ஆஃப் டாமினேஷன். அவள் சின்ன வயசுலேருந்தே எப்படித்தான். அவளுக்கு மட்டும்தான் எல்லாம் தெரியுங்கிற மாதிரி ரொம்ப சீன் போடுவாள். புரியுது. அவளை பற்றி பேசி இந்த ப்ளசண்ட்டான காலை நேரத்தை கெடுத்துக்க வேணாம், சரியா? அவள் தலையை செல்லமாக கலைத்தான் சின்னு. சரி, இனிமேல் அவளை பற்றி பேச மாட்டேன். நம்மளை பற்றி பேசலாம். என் மேலே கோபம் போயிருச்சா உனக்கு சின்னு? குழந்தை போல் ஆர்வத்துடன் கேட்டாள் வர்ஷினி. எவ்வளோ கோபம் இருந்தாலும் நீ அழுதுட்டா என் மனசு தாங்காது. ஐ எம் வெரி லக்கி உன்னை மாதிரி ஒரு பார்ட்னர் கிடைக்க. ரொம்ப ஐஸ் வைக்காத வர்ஷு, ஏற்கனவே குளிருது. அவன் சொல்ல, உன்னைய வர வர வாய் ரொம்ப தான் கூடி போச்சு உனக்கு. செல்லமாக அவன் தலையை தட்டினான். அப்பாடா, உன்னை சமாதானப்படுத்த தான் ஓடோடி வந்தேன். வந்த வேலை நல்ல விதமாக முடிஞ்சிருச்சு. போலாமா சின்னு? ஹாஸ்டலில் கோயிலுக்கு போகிறேன், சீக்கிரம் வந்துடுவேன்னு போய் சொல்லிட்டு வந்திருக்கேன். லேட்டாக போனால் வார்டன் கேள்வி கேட்பாங்க. போகணுமா? நான் உன்னை அப்படியே பீச்சுக்கு சன்ரைஸ் பார்க்க கூட்டு போகலான்னு பார்த்தேன். இன்னொரு நாள் கண்டிப்பாக போகலாம். இன்றைக்கி என்னால் வர முடியாது சின்னு, சாரி. சேச்சே, சாரிலாம் எதுக்கு? போகலாம். உன்னை உங்கள் ஹாஸ்டலில் தெருமுக்கிலேயே ட்ராப் பண்ணிடவா? காரை கிளப்பி நகர்த்தினான் சின்னு. இல்லை, எங்கள் பக்கத்தில் ஒரு அம்மன் கோயில் இருக்கும், அங்கே இறங்கிக்கிறேன். பிரசாந்தத்தோட ஹாஸ்டலுக்கு போனால் தான் வார்டன் நம்புவாங்க. ஏன் இவ்வளோ பயப்படுற? அவங்க உன்னை நம்பினாலும் நம்பாட்டியும் உனக்கு என்ன பிரச்சனை? நோ,
அந்த ஹாஸ்டல் வார்டன் எங்கள் அப்பாவுக்கு ரொம்ப தெரிஞ்சவங்க. எங்கள் அப்பாவோட ஃப்ரெண்ட் ஒய்ஃப் தான் இந்த ஹாஸ்டல் நடத்திட்டு இருக்காங்க. அதனால தான் அப்பா என்னை தைரியமாக அங்கே தங்க அலோவ் பண்ணியிருக்காரு. அவங்களுக்கு நான் உன்னை லவ் பண்ணுறது தெரிய போகிறது கிடையாது. ஆனால் முன்ஜாக்கிரதையாக இருக்கிறது எப்போவுமே நல்லது இல்லையா? அதுவும் கரெக்ட் தான். இதுதானே நீ சொன்ன கோயில், இறங்கிக்க. ஓகே சின்னு, பாய் பாய், லவ் யூ. வர்ஷினி இறங்கிக் கொள்ள காரை கிளப்பினான் சின்னு. அவன் கார் மறையும் வரை நின்று பார்த்துவிட்டு கோயிலின் உள்ளே நுழைந்தார் வர்ஷினி. அடித்து கொண்டிருந்த ஃபோனை அட்டன் செய்தான் சின்னு. டேய் முட்டாப்பையிலே, என் காரை எடுத்துக்கிட்டு எங்கடா போன? சீக்கிரம் வீட்டுக்கு கொண்டு வந்து விடுடா, லேட் ஆகுது. நான் வந்துடுறேன் மச்சான், கிளம்பிட்டேன். என்ன, நான் வேவு பார்த்து சொன்ன மாதிரி உன் ஆளு பார்க்குக்கு தானே வந்தா? உன்னை சமாதானப்படுத்தினாளா? நீ சமாதானமாகிட்டியா? அவ என் நாளா? பல்லை உடைப்பேன் படவா. என் பிளான் எல்லாம் உனக்கு தெரிஞ்சும் இப்படி சொல்றியே, நியாயமாடா இது? சரி ஃப்ரீயாக விடு. அந்த நிஷா மேட்டர் என்னாச்சு? அவள் உன்னை பற்றி நம்ம ஆஃபீஸ் ஃபுல்லாக கேட்டு அவகிட்ட போட்டு விட்டுட்டான்னு சொன்னியே, அதை பற்றி பேசத்தான் வர்ஷினி அங்கே வந்தாளா? நேற்று நைட்டு ஃபோனில் செம்ம சண்டை போட்டு எல்லா தப்பும் நிஷா மேலே தான்னு சொல்லி அப்படியே திருப்பிட்டேன். நேரில் வந்து சொல்கிறேன். தொடரும்.